ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஈஃபா சிக்கன். எப்போ ஃபோன் எடுத்தாலும் இந்த ரெசிபி தான் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மெயினாக அந்த சிக்கன் வந்து அந்த சாஸ் கூட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தயிர் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 லெமன் ஜூஸ். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் லெக் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாவையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு நல்ல மசாஜ் கொடுக்குற மாதிரி சிக்கனை நல்லா நம்ம பிசைஞ்சு விடணும். அப்போ தான் மசாலா டேஸ்ட் எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே போகும். அப்புறம் ஃபோக் எடுக்கல, அதை எடுத்து இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா குத்தி விடுங்க. அப்போயுமே நமக்கு மசாலா வந்து நமக்கு சிக்கனுக்குள்ளே நல்லாவே ஏறிடும். ஸோ அதனால் இது மாதிரி நல்லா குத்தி விடுங்க. குத்தி விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சிக்கனை நல்லா ஊற வச்சிடலாம். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இந்த ரெசிபியோட ஒரு மெயினான டேஸ்ட்டே இந்த சாஸ் தான். அதை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் முட்டை வந்து வேக வச்ச முட்டையில் வந்து வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்திருக்கேன். மஞ்சக்கருவு இருக்கவே கூடாது. ஸோ வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன். திக்கான க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட திக் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் க்ரீம் இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது வந்து 2 ஸ்லைஸ் நான் இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துருக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்காக பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனை நம்ம வெண்ணெயிலே தான் பொரிக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலையே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த பீஸை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எக்ஸஸாக மசாலா கொஞ்சம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. சிக்கனை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பேனில் பண்ணிங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணோம்னா சிக்கன் நல்லாவே சூப்பராக வெந்துடும். ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிக்கனை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா குக் பண்ணிட்டேன் சிக்கனை. பாருங்கள், சூப்பராக சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது மசாலாலாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்காக லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஓப்பன்லேயே வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாஸ், அதை வந்து அப்படியே சிக்கன் மேலே தாராளமாக போட்டுக்கலாம். இந்த சாஸ் தான் மெயின்னு சொன்னேன்னா, அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க.
இப்போ சாஸ் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, நமக்கு அப்புறம் இப்போ சீஸ்லாம் பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த சீஸ்லாம் செம்மையாக சிக்கனோட கோட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான ஈஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இந்த சிக்கன் ரெசிபியை பண்ணிட்டோன்னு. உங்கள் கிட்ஸுக்கெலாம் பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம எண்ணெயிலையும் பொரிக்கலையா, ஸோ பட்டரில் தான் பொரிச்சிருக்கோம். இந்த சீஸு அது எல்லாமே சேர்த்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வைரல் ரெசிபினா சும்மாவா சொல்லுவாங்க, டேஸ்ட்டு அவ்வளோ பக்காவாக இருந்தது. நான் வந்து இந்த ரெசிப்பியை ஒரு குப்பூஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்டோடு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கு. அந்த க்ரீமியோடு சாப்பிடும்போது சொல்ல முடியல, அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.